பரீட்சையில சூப்பரா மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிஜ வாழ்க்கையில ஏன் சில சமயம் தடுமாறுறாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான பதில் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் மார்க்ஸ் பத்தினது இல்ல, நிஜமான திறமைகளை பத்தினது. வாங்க இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். நாம வைக்கிற டெஸ்ட் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டோட மெமரி பவரை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுதா, இல்ல அந்த அறிவை வச்சு நிஜ உலகத்துல வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியுதான்னு செக் பண்ணுதா? இதுதான் விஷயமே. இப்ப இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது மனப்பாடம் பண்ற பழைய ஸ்டைல். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் செயல்திறன் மதிப்பீடு. அதாவது அறிவை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறது. இந்த புது அப்ரோச் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, நாம இப்ப பேச போற இந்த பவர்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இது ஸ்ரீலங்காவோட தேசிய கல்வி நிறுவனம் கொடுத்த கைட்லைன்ஸ் அடிப்படையில உருவானது. சோ இது ரொம்ப நம்பகமான ஒரு முறைன்னு சொல்லலாம். அப்போ சும்மா கரெக்ட் ஆன்சரை டிக் பண்றதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? ஒரு ஸ்டூடெண்டோட உண்மையான திறமைய மதிப்பிட நாம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன பார்க்கலாமாங்க? அப்படின்னா இந்த செயல்திறன் மதிப்பீடுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு டெஸ்ட் பண்ண புக்க கொடுத்து படிக்க சொல்லுவோமா? இல்ல தண்ணில இறங்கி நீந்த சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். பசங்க தங்களுக்கு தெரிஞ்சத ஒரு வேலையை செஞ்சு காமிப்பாங்க, இல்ல ஒரு பொருளை உருவாக்கி காமிப்பாங்க. இது வெறும் தியரி கிடையாது, இதுதான் பிராக்டிக்கல். சரி, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு தாங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி யூஸ் ஆகுற 12 வழிகாட்டுதல் கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அதுல தூண் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பில்டிங்குக்கும் பேஸ்மெண்ட் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல அசஸ்மெண்ட்டுக்கு அதோட டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபவுண்டேஷனை சரியா போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபவுண்டேஷன்ல 4 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, நாம என்ன கத்துக் கொடுக்க நினைக்கிறோமோ அதுதான் டெஸ்ட் பண்ணணும். 2வது, ஒரே மாதிரி இல்லாம பல வழிகள்ல டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி. சோ ப்ராஜெக்ட், பிரசன்டேஷன் எப்படின்னு வெரைட்டி வேணும். 3வது, நிஜ வாழ்க்கை சம்பந்தம். கிளாஸ்ல படிக்கிறது லைஃப்க்கு யூஸ் ஆகணும் இல்லையா? கடைசியா 4வது, தெளிவான எதிர்பார்ப்புகள். என்ன செய்யணும், எப்படி மார்க் போடுவாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சா அவங்க இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து அந்த பில்டிங்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்? அதுதான் நம்மளோட 2வது தூண், ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட். அதாவது கற்றல்ங்கிறது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி இல்லாம ஸ்டூடெண்ட்ஸையும் அதுல முழுசா இன்வால்வ் பண்ண வைக்கிறது எப்படின்னு பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ உள்ள இழுக்க இங்கேயும் ஒரு 4 வழிகள் இருக்கு. 1, எல்லா திறமைகளையும் ஒன்னா சேர்க்கறது. கணக்கு, மொழி, சயின்ஸ்னு தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டாஸ்க் கொடுக்கறது. 2, டீம் ஒர்க். குரூப்பா வேலை செய்யும்போது கம்யூனிகேஷன், கோஆபரேஷன் மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். 3வது, ஸ்டூடெண்ட் சாய்ஸ். எந்த டாபிக்ல ப்ராஜெக்ட் பண்ணலான்னு அவங்களே முடிவு பண்ணா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? 4வது, டெக்னாலஜி. இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நாம கடைசி மற்றும் 3வது தூணுக்கு வந்துட்டோம். ஒரு செடி வளரணும்னா தண்ணி, சூரிய ஒளி எல்லாம் எப்படி தேவையோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்டோட வளர்ச்சிக்கு கரெக்டான ஃபீட்பேக்கும் அசஸ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுதான் மதிப்பீடு மற்றும் வளர்ச்சி. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அசஸ்மெண்ட்ங்கிறது கடைசியில போடுற ஒரு மார்க் மட்டும் இல்ல, அது அந்த பயணத்தோட ஒரு பகுதி. இதுக்கு நாம உண்மையான டூல்ஸை யூஸ் பண்ணணும். ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போதே கரெக்டான டைம்ல ஃபீட்பேக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க தப்ப திருத்திக்க முடியும். கடைசியா பசங்களையே யோசிக்க வைக்கணும். நான் என்ன கத்துக்கிட்டேன், இதை எப்படி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்னு அவங்க யோசிக்கும்போதுதான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கும். தியரியெல்லாம் ஓகே, ஆனா இது நிஜத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? வேற வேற சப்ஜெக்ட்ஸ்ல இதை எப்படி அப்ளை பண்ணலாம்? வாங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல கணக்கு எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா ஒரு ஸ்கூல் ஃபேருக்கு பட்ஜெட் போட சொன்னா என்ன ஆகும்? பசங்க நிஜமாவே பணத்தை எப்படி கையாள்றது, எப்படி பிளான் பண்றதுன்னு கத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் ரியல் வேர்ல்ட் கனெக்ஷன். இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. ஒரு நாவலை படிச்சுட்டு கட்டுரை எழுதுறது ரொம்ப பழசு. அதுக்கு பதிலா அதோட தீம் பத்தி ஒரு பாட்காஸ்ட் ரெடி பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? இங்க அவங்களோட அனாலிசிஸ் ஸ்கில் மட்டும் வளராது, இந்த டிஜிட்டல் காலத்துக்கு தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். அடுத்து சயின்ஸ். புக்ல படிக்கிறத விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்களே செஞ்சு பார்க்கும்போது தான் நிஜமாவே புரியும். ஒரு செடி வளர என்னெல்லாம் வேணும்னு அவங்களே டெஸ்ட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கும்போது அவங்க ஒரு யங் சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஹிஸ்டரிங்கிறது வெறும் வருஷத்தையும் பேரையும் மனப்பாடம் பண்றதில்ல. ஒரு வரலாற்று விவாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரா மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது
அவங்க அந்த காலத்துக்கே போயிடுவாங்க. இது அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்க பயங்கரமா தூண்டிவிடும். கடைசியா ஆர்ட். ஒரு குறிப்பிட்ட ஆர்ட் ஸ்டைல அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு பதிலா அதோட இன்ஸ்பிரேஷன்ல ஒரு புது சீரீஸ் உருவாக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் ஆர்டிஸ்டா மட்டும் இல்ல, ஒரு ஆர்ட் கிரிட்டிக்காவும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கதான் கிரியேட்டிவிட்டி பீக்குக்கு போகும். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த முழு அப்ரோச்சோட கடைசி நோக்கம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இதோட நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈடுபாட்டையும் கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் பிராக்டிக்கல் ஸ்கில்ஸையும் வளர்க்கறது தான். இது அவங்கள பரீட்சைக்கு தயார்படுத்துறது இல்ல, வாழ்க்கைக்கு தயார்படுத்துறது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ மதிப்பிடுற முறைதான் அவங்க நாளைக்கே உருவாக்க போற உலகத்தையே வடிவமைக்க போகுதுன்னா, நாம எந்த மாதிரி திறமைகளை அளவிடணும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம்.